அரண்மனை 4 படம் வேர்ல்டு வைட்டா 100 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்ப சொல்லிருக்காங்க. ஆனா டிராக்கர்ஸோட ரிப்போர்ட் படி இந்த படம் இன்னும் 100 கோடி வரல. ஆனா அபிஷியல் ரிப்போர்ட் 100 கோடி சொல்றாங்க. டிராக்கர்ஸோட ரிப்போர்ட் படி இந்த படம் 100 கோடி வர்றதுக்கு இன்னொரு 2 டேஸ் ஆகும். பிடி சார் மூவில இருந்து ஒரு சாங் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியன் 2 ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு. நான் இதை பத்தி நேத்தே சொன்னேன். இந்த ப்ரோமோ கேட்கும்போது அனிருத்தோட ஸ்டைல்ல இல்லன்னு, ஃபுல் சாங் அப்படிதான் இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. ரிப்பீட்டடா கேட்கும்போது சாங் நல்லா இருக்கு. இந்த படத்துல பீரியட் போர்ஷனும் இருக்கு. சோ அதுல வரக்கூடிய சாங் தான் இது. ஜூலை 12 படம் ரிலீஸ் ஆகும். அண்ட் இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் ஜூன் 1 நடக்கும்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. புஷ்பா 2க்கான செகண்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் நாளை காலைல 11:07 வரப்போகுது. ஆகஸ்ட் 15 படம் ரிலீஸ் ஆகும். ராயன் செகண்ட் சிங்கிள் மே 24 வரப்போகுது. அதை அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. சுந்தீப் கிஷன் அண்ட் அபர்ணா பாலமுரளி இந்த போஸ்டர்ல இருக்காங்க. ட்ரீம் வாரியர் ப்ரொடியூஸ் பண்ற அடுத்த படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. கவினோட அடுத்த படத்தை லோகேஷோட ஏடி விஷ்ணு எடவான் டைரக்ஷன் பண்ண போறதாவும், இந்த மூவில நயன்தாரா நடிக்க போறதாவும் இப்ப நியூஸ் வந்திருக்கு. அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு கமல் நடிக்கிற மூவிஸோட அப்டேட் நிறைய வரப்போகுது. அதெல்லாம் என்னென்ன அப்டேட்னு இப்ப பார்ப்போம். இன்னைக்கு இந்தியன் 2 ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு ஜூன் 1 இந்தியன் 2 ஆடியோ லான்ச். ஜூன் செகண்ட் வீக் கல்கி ட்ரெய்லர் வரும். ஜூன் லாஸ்ட் வீக் படமே வந்துரும். அண்ட் ஜூலை ஸ்டார்டிங்ல இந்தியன் 2க்கான ட்ரெய்லர் அண்ட் அதுக்கான ப்ரொமோஷன்லாம் போகும். ஜூலை 12 படம் வந்துரும். சோ இவ்வளவு கமல் பத்தின செய்திகள் ஜூலை 12 வரைக்கும் வரும். தி கோட் படம் வேற லெவலான ஒரு ஆக்ஷன் படம்னு வைபவ் இப்ப ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்லியிருக்காரு. அண்ட் எந்த தளபதி கூட நீங்க வருவீங்கன்னு கேட்டதுக்கு இளைய தளபதினு சொல்லியிருக்காரு. சோ மேபி ஒரு டிஏஜிங் லுக் தளபதியோட வருவாருன்னு நினைக்கிறேன். கூலி படத்துக்கான பட்ஜெட் 500 கோடி இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அவ்வளவு இருக்காது. சன் பிக்சர்ஸ் எப்பவுமே சிக்கனமா தான் பண்ணுவாங்க. லொகேஷன் பட்ஜெட் பெருசா இழுத்து விட மாட்டாரு. சோ 350-400 கோடிக்குள்ளேயே இந்த படத்தோட பட்ஜெட் முடிஞ்சிரும். இந்த 350-400 கோடியில பெரிய அளவு ரஜினியோட சம்பளம் தான். ஏன்னா இந்த படத்துல ரஜினி அவரோட சம்பளத்தை உயர்த்த போறதா சொல்றாங்க. கங்குவா அப்டேட் ஏன் ப்ராப்பரா கொடுக்க மாட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரா கொடுப்பாங்க. இப்பவே கொடுத்தா அது கரெக்டா இருக்காது. ப்ரமோஷன் பண்ணவும் கரெக்டான டைம் பார்க்கணும். கங்குவால யாரு கேமரா ரோல் பண்றதுன்னு கேட்டிருக்காரு. பாலிவுட் சைடு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு பண்ண போறதுன்னு இன்னும் தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். கூலி மூவில எந்த பாலிவுட் ஆக்டர் நடிக்க போறாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இன்னும் ரிவீல் ஆகல. ஷாருக் கான், ரன்வீர் சிங்னு நிறைய பேரோட பேரு அடிப்படுது. ஆனா இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. ஆனா பாலிவுட்ல இருந்து ஒரு ஆக்டர் மூவிக்குள்ள வர வாய்ப்பு அதிகம். விடுதலை 2ல எஸ்.ஜே. சூர்யா இருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் இருக்கிறதா நியூஸ் வந்துச்சு. ஆனா இப்ப இல்லங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. வலிமைக்கு யாரு மியூசிக் பண்ணா, யுவனா இல்ல ஜிப்ரானான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. யுவன் சாங் மட்டும் பண்ணாரு, ஜிப்ரான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டாரு. இப்ப கோட்டுக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 2 பேர் தான். ஒன்னு யுவன், இன்னொன்னு தமன். ராயனுக்கு ஏன் ப்ரமோஷன் பண்ண மாட்டாங்கன்னு டெய்லி நிறைய பேர் கேக்குறீங்க. அது இனிமே தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். செகண்ட் சிங்கிள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கருடன் படம் விஜய்க்கு சொன்ன கதையா, அதுலதான் சூரிய நடிச்சிருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது விஜய்க்கு சொன்ன கதை இல்ல. லியோ படம் எதிர்பார்த்த வசூல் இல்லன்னு நேத்து நான் சொன்னேன். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் பெரிய ஹிட். ஆனா நிறைய பேர் எதிர்பார்த்த வசூல் 1000 கோடி. அதை தான் பண்ணலான்னு சொன்னேன். மத்தபடி படம் பெரிய ஹிட். ஆர்யாவோட அடுத்த படத்தை ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆர்யாவுக்கு அடுத்து மிஸ்டர் எக்ஸ் வரும். தேவரா ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தி என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஹுக்கும் அண்ட் பேடஸ் சாங்கோட சாயல் இந்த சாங்ல கொஞ்சம் நிறையவே இருக்கு. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஹுக்கும் மாதிரியும், பாடுற விதம் பேடஸ் மாதிரியும் போகுது. தங்கலான் படம் ஜூன் 20 ரிலீஸ் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதெல்லாம் இப்போதைக்கு ருமரா தான் போகுது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இந்தியன் 2 இன்ட்ரோ வீடியோ வரும்போது அதுல 5 லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணாங்க. ஆனா இப்ப 3 லாங்குவேஜ்ல தான் படம் வரப்போகுது. அதனால கலெக்ஷன் டிராப் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. டிராப்லாம் பெருசா ஆகாது. மலையாள அண்ட் கன்னட ஆடியன்ஸ்க்கு தமிழ் தெரியும். கோட்டுக்கு சொன்ன மாதிரி தான் இதுக்கும். வள்ளிமயில் அக்னி சிறகுகள்லாம் எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது எனக்கும் தெரியல. படங்கள் போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கு. அப்டேட்டும் ஒன்னும் வரல. நான் வந்தா சொல்றேன். கியாரா அத்வானி தான் எஸ்டர் 48ஓட ஹீரோயினானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜான்வி கபூர், கியாரா அத்வானி பேரெல்லாம் இப்போதைக்கு ரூமரா அடிப்படுது. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அயன்மேன் 4 ஏக்கு 64 அப்டேட்லாம் கேக்குறீங்க. அயன்மேன் 4 பத்தி ஒன்னும் அப்டேட் இல்ல. நான் வந்தா சொல்றேன். நான் நிறைய முறை சொன்ன மாதிரி ஏக்கு 64 பண்ண சிறுத்தை சிவாக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஃபர்ஸ்ட் கேங்ஸ்டர் படம் எதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ப்ராப்பரா வந்த ஃபர்ஸ்ட் கேங்ஸ்டர் படம் நாயகன். வாரிசு அண்ட் ஜவான் படம்லாம் தமிழ் படமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாரிசு தமிழ் படம் தான். ஆனா ஜவான் ஹிந்தி படம், அது தமிழ் இல்ல. அஜித் அண்ட் மோகன்ராஜா காம்போ பத்தி நியூஸ் போகுது. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதெல்லாம் இப்போதைக்கு ரூமர் தான். அதர்வாக்கு அடுத்து என்ன படம் ரிலீஸ் ஆகுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. லைனப்ல நிறைய மூவிஸ் இருக்கு. தணல் நிறங்கள் 3 ஆனா ரிலீஸ் டேட் அப்டேட் இன்னும் வரல. நான் வந்தாதான் சொல்ல முடியும். தங்கலான் எப்போ ரிலீஸ் ஆகும், ரிலீஸ்க்கு அப்புறம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் ஜூன்ல வந்துரும். ஆனா கலெக்ஷன் கெஸ் பண்ண முடியல. ஜோ படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பா, அதோட பட்ஜெட் கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட்ஜெட் 5 கோடி கிட்ட தான். கலெக்ஷன் 10 கோடிக்கு மேல இருக்கும். படம் ஹிட். மரியானு கோட் லைஃபும் ஒரே ஸ்டோரி தான். அப்புறம் ஏன் மரியானு ஃபிளாப் ஆச்சு, கோட் லைஃப் ஹிட் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மரியானு ஃபிளாப்லாம் இல்ல, ஆவரேஜா போயிருக்கு. இப்போ அந்த படம் வந்திருந்தா பெருசா ஹிட் ஆயிருக்கும். அந்த சமயத்துல என்னவோ பெருசா போகல. கேம் சேஞ்சர் ரிலீஸ் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வருஷம் வர வாய்ப்பு கம்மி தான். அடுத்த வருஷம் வரதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அரண்மனை 4 சன் டிவிக்கு போகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்கு. தளபதி பர்த்டே ஸ்பெஷலா எந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நண்பன் பண்ணா நல்லா இருக்கும்.
முத்து படையப்பா பாஷா லிங்கா இதுல எது எனக்கு பிடிக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. முத்து படம் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரேட் சூர்யாண்டி விஜய் மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய மூவிஸ் பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச படம் சூர்யாவுக்கு கஜினி, விஜய்க்கு கில்லி. ஒரு அஜித் ஃபேன் அஜித் மேல இருக்கிற ஆதங்கத்தை டெய்லி என்கிட்ட கேள்வியா கேக்குறாரு. அஜித் ஏன் ரஞ்சிதமே அரபி குத்து மாதிரியான சாங்லாம் பண்ண மாட்டாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதெல்லாம் மியூசிக் டைரக்டர் பண்ணணும், அவர் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி சாங்ஸ் அமைஞ்சாதான் அவர் நடிக்கலாம். விஜய், அஜித், ரஜினி, கமல், சூர்யா, தனுஷ், விக்ரம், சிம்பு, சிவகார்த்தியன், ஜீவா, ஜெயம் ரவி, கார்த்தி, ஆர்யா இவங்க எல்லாரோட கெரியர் பெஸ்ட் மூவிஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஷார்ட்ஸா போடுறேன். ஒருத்தர் ஏதோ மலையாள சீரியல் பத்தி கேட்டிருக்காரு. நான் அந்த அளவுக்குலாம் பார்க்க மாட்டேன் நண்பா, சினிமா மட்டும்தான். எனக்கு 2 பேர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காங்க. 2 பேருக்குமே ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.